ராஜஸ்தானின் டவுசா மாவட்டத்தில் உள்ள ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை மீட்கும் பணிகள் தொடர்வதாக மீட்பு குழு தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் டவுசா மாவட்டம் பாண்டூகி என்ற இடத்தில் நேற்று மாலை 6 மணி அளவில் 35 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் 2.5 வயது பெண் குழந்தை தவறி விழுந்துள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினர், தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறை வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. சுமார் 15 அடி ஆழத்தில் குழந்தை சிக்கியுள்ளது. குழந்தை விழுந்த இடத்தின் பக்கத்து நிலத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டி குழந்தையை மீட்பும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்று மீட்பு குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் மதுபான கடைகள் அனைத்தும் தனியார் மயமாக்கப்படும் என்று மந்திரி சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய மதுபான கொள்கைகளின்படி ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்றும், விண்ணப்பதாரர்களின் பெயர்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு வகை மது ஆந்திராவில் விற்பனைக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் உடல்நலம் பாதிக்காத வகையில் மதுபான கொள்கைகள் செயல்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் குறைந்த விலையில் தரமான மதுபானங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கேரளாவில் அதிகரித்து வரும் நிபா வைரஸ் பரவலால் தமிழக கேரள எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள பொது சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனையடுத்து குமரி மாவட்ட எல்லையான களியக்காவிளை தடுப்பு அருகே மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் காய்ச்சல் தடுப்பு முகாமை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கேரளாவில் இருந்து குமரி மாவட்டத்துக்கு வரும் அனைத்து வாகனங்களையும் பரிசோதனை செய்து காய்ச்சல் அறிகுறிகளோடு வருபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சுகாதார குழுவினர் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுபோல அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் நிபா வைரஸ் அறிகுறியுடன் சிகிச்சைக்கு வருபவர்களின் விவரங்களை உடனே தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் வருகை பெரியார் அரசியலுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருப்பூரில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கோவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சுவரொட்டி ஒட்டியிருப்பது ஒரு ஜனநாயக பூர்வமான கோரிக்கையாகும். அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்துவது எங்களின் நிலைப்பாடு. தற்போது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டுதான் வலியுறுத்துகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நிலைப்பாட்டில் எங்களுக்கு சிறிதளவும் உடன்பாடில்லை. ஏற்கனவே இதனை எதிர்த்திருக்கிறோம். மீண்டும் ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி எதிர்ப்பு குரல்களை ஓங்கி ஒலிக்க செய்வோம் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் வாக்குப்பதிவுக்கு வகை செய்யும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மந்திரி சபை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட ஒப்புதலுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு மாறான ஒரு முன்மொழிவாகும் என்றும், இது இந்தியாவின் கூட்டாட்சி முறைக்கு எதிரானது என்றும் தமிழக முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவின் கோபால் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரு கட்சியின் பேராசைக்கு ஏற்ப இந்தியாவின் ஜனநாயகத்தை வளைக்க முடியாது. எனவே இது போன்ற திசை மாற்றும் விவகாரங்களில் தங்கள் சக்தியை மத்திய அரசு செலவிடாமல் வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.